செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கோர விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அதிவேகத்தில் வந்த காரும் இருசக்கர வாகனமும் மோதியதில் இந்த கோர விபத்து நிகழ்ந்து இந்த விபத்தில் நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு அருண்குமார் இணைந்திருக்கிறார். அருண், விபத்திற்கான காரணம் என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுராந்தகம் அருகே நேற்று மாலை செங்கல்பட்டிலிருந்து மதுராந்தகம் நோக்கி வாசுதேவன் மற்றும் நிறைமாத கர்ப்பிணி மோனிகா ஆகிய இருவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சென்னையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி சென்ற கார் விபத்துக்குள்ளானது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருசக்கர வாகனமானது தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தம்பதியர்கள் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று மனைவி மோனிகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கார் அதிவேகமாக மீது மோதி இருசக்கர வாகனமானது தீப்பற்றி எரியக்கூடிய சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகியுள்ளது.